நானும் கருப்பு சட்டையோடு வருகின்றேன். சிலருக்கு வியப்பாக இருக்கலாம், சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், சிலருக்கு சந்தேகமும் இருக்கலாம். தெரிஞ்சு போட்டு வந்தானா, தெரியாமல் போட்டு வந்தானா, தற்செயலாக போட்டுட்டு வந்தானா அப்படின்னு நிச்சயமாக விரும்பித்தான் போட்டு வந்திருக்கிறேன், அணிந்து வந்திருக்கின்றேன். ஒரு புகைப்படம் இருக்கிறது, உங்களில் பல பேர் அந்த புகைப்படத்தை பார்த்துருக்க கூடும். உண்மையான புகைப்படம், மார்க் செய்யப்பட்டதில்லை. 1979ஆம் ஆண்டு, எனக்கு அப்பொழுது 2 வயது. கலைஞருடைய கோபாலபுரம் வீட்டு முன்பு முத்தமிழர் கலைஞர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அவருடைய கையில் 2 வயது குழந்தையாக ஒரு குழந்தை இருக்கும். நான் தான் அந்த குழந்தை. அது இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த ஒரு போராட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு நான் பங்கேற்றேன். 3 பேருமே கருப்பு சட்டை அணிந்திருப்போம். கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய கழக தலைவர், நான் 3 பேருமே கருப்பு சட்டை அணிந்திருப்போம். எனவே கலைஞர் வழியில், தலைவர் வழியில் 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். இங்கே கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மிகுந்த வியப்பாகவும் இருக்கும். ஏன்னா நேற்றுக்கு இயக்கத்தை ஆரம்பித்து இன்னைக்கே நான் தான் முதலமைச்சராக வேண்டும்னு இன்றைக்கு பலர் அந்த ஆசையில் வராங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கூட எங்களுக்கு தேவையில்லை, ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவி கூட எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு கொள்கை முக்கியம், சமுதாய தொண்டு மட்டுமே முக்கியம் அப்படின்னு பெரியார் காலத்திலிருந்து நீங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க. அதனால தான் என்னுடைய தொண்டர்களை துறவிகளை விட தூயமானவர்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார். ஆனால் அந்த துறவிக்கு கூட ஒரு ஆசை இருக்கும், தான் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற அந்த ஆசை இருக்கும். ஆனால் அந்த சொர்க்கத்தில் கூட நம்பிக்கை இல்லாதவங்க தான் இங்கே வந்திருக்கக்கூடிய கருஞ்சட்டை வீரர்கள் நீங்கள்.